ஹலோ எவ்ரிவான். ஸோ இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த டைம்ல நிறைய பெண் குழந்தைகளுக்கு FGM அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் நடந்துட்டே இருக்கு. ஸோ FGMனா என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? ஸோ FGM பேசிக்கலி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஃபீமேல் ஜெனிட்டல் மியூட்டிலேஷன். ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண் உறுப்புல 2 லேயர்ஸ் இருக்கு. ஸோ உள்ள இருக்கிற லேயர் வந்து லேபியா மைனோரா அண்ட் வெளியில இருக்கிற லேயர் லேபியா மேஜோரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேபியா மைனோரா பகுதியை முழுமையாவோ அல்லது ஒரு குறிப்பிட்ட பகுதியோ வெட்டி எடுத்துட்டு லேபியா மேஜோராவா ஒன்னா சேர்த்து ஸ்டிச் பண்ணிடுவாங்க. ஸோ கேட்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கு இல்லையா? ஆனா இது வந்து ஒரு 12-13 வயசு குழந்தைங்களுக்கு வயதுக்கு வரதுக்கு முன்னாடி அவங்களுடைய தாய்மார்களே வந்து இதை பண்றதுக்கு அவங்க குழந்தைங்களை வந்து அழைச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா காலம் காலமா இந்த ஒரு ப்ராசஸ் மூலியமா பெண்களுடைய வர்ஜினிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பிட்டு இருக்கிறதுனால தேர் டூயிங் திஸ் ஃபார் அ லாங் டைம். இதுல வந்து ரொம்ப ரொம்ப ஒரு வெல் நோன் ப்ராசஸ் என்ன, ஒரு டைப் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிளைட்டரெக்டமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் பண்றாங்க. ஸோ இதுல பேசிக்கலி கிளைட்டோரிஸ்ன்ற ஒரு பகுதி இருக்கு பெண் உறுப்புல, அந்த பகுதியை வெட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஸ்டிச் எப்போ ரிமூவ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, கல்யாணம் ஆன பிறகு அவங்களுடைய கணவரோ அல்லது கணவருடைய அம்மாவோ வந்து அந்த ஸ்டிச்சை ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ அப்போதான் வந்து அந்த பெண் வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு பியூரிட்டியோட தன் வீட்டுக்கு மருமகளா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றத நம்பிட்டு இருக்காங்க இன்னமும் காலம் காலமா. இதனால பெனிஃபிட் ஏதாவது இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. ஆனா இதனால சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம், அந்த பொண்ணுக்கு வந்து செக்ஷுவல் ப்ளஷர்னா என்னன்னே தெரியாம போகலாம், ஆர்எல்ஸ் இதனால இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் கூட வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. காலம் காலமா நம்ம எதுக்கு ஃபாலோ பண்றோம் தெரியாமலே ஃபாலோ பண்ணக்கூடிய பல சடங்குகள்ல இதுவும் ஒண்ணு. அண்ட் இந்தியாவில் சில பகுதிகள்லையும் இதை இன்னமும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கோங்க.